ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் பத்தின அப்டேட் வந்து நம்ம ரெகுலரா பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது 13 டேஸ் வந்து கவுன்சிலிங், அதாவது 13ஆம் நாள் கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. மீதி பேலன்ஸ் வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல கவுன்சிலிங் வந்து போக போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வந்து 13ஆம் நாள் கவுன்சிலிங்ல வந்து முழுமையா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8, 9, 7, 8, 9 இந்த டைமிங்ல நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கல. ஒரு 3 நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து மெயின்ஸ் வந்து நடந்ததுனால இந்த கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தான் 10ஆம் தேதி பிப்ரவரி 10ஆம் தேதி கவுன்சிலிங் நடந்ததுல 13ஆம் நாள் கவுன்சிலிங் வந்து முழுமையா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அப்கமிங் டேஸ்ல போகக்கூடியவங்க இதை பேசிக்கா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து விஏஓ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். காமனா வந்து ஜென்ரல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து இருக்கக்கூடிய காமனா இருக்கக்கூடிய கேட்டகரியில வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸ் வந்து இருக்கக்கூடியது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் சீட் வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அது யார் யாருக்கெல்லாம் இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது டோட்டலா 402 வேகன்சில 345 வேகன்சிஸ் அப்படிங்கிறது முழுமையா வந்து ஃபில் ஆயிடுச்சுங்க. பேலன்ஸ் வந்து 57 தான் இருக்கு. அந்த 57 வந்து யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த சார்ட்ல வந்து எவ்ரிடே வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் அவங்க வெப்சைட்ல வந்து ஈவினிங் டயத்துல உங்களுக்கு வந்து போஸ்டா வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைபல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உமனுக்கு வந்து ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஜிடியில் வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிஎல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து இருக்கு. அதே வந்து எஸ்சிஎல்ஏ வந்து அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் முஸ்லீம் பிளாக் கார்ட் கிளாஸ் முஸ்லீம் கேட்டகரியில ஜென்ஸுக்கு வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு சாரி அவங்களுக்கு வந்து சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பிசிஎம்ல எக்ஸ் சர்வீஸ்மேன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விதமா கேட்டகரியில நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சீட் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பவர்ஃபுல்லான போஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர். இதுக்கு வந்து அதிகப்படியான வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3888 வேகன்சிஸ்ல 3269 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 619 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து டோட்டலா வந்து ஒரு 17 வேக்கண்ட்ல 15 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. அந்த 2 யார் யாருக்கு இருக்கு அப்படின்னா எம்பிசி டிஎன்சில எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடி ஜெனரல்ல எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேக்கண்டே இருக்கு. இது வந்து இதுவுமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிபோன் ஆபரேட்டர் வேகன்சிஸ்ல ஜிடில வந்து ஜென்ஸுக்கு ஜில வந்து ஒரு வேக்கண்ட் இருக்கு. அது இது வரைக்கும் வந்து யாருமே எடுக்கல, அப்படியே அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து ஹெச்எஸ்சி 12th பாஸ் பண்ணிருக்கக்கூடியவங்களுக்கு 25 வேக்கண்ட்ல 23 வந்து ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸ் வந்து 2 வந்து அவைலபிளா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது லேபரட்டரி அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இதுமே பவர்ஃபுல்லான ஒரு ரோல் தான். 37 வேகன்சிஸ்ல 31 வந்து ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸ் வந்து 6 வந்து அவைலபிளா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட், இந்த ரோல் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ரோல். இதுவே வந்து 25 வேக்கண்ட்ல 18 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 7 இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு டோட்டலா 102 வேகன்சிஸ்ல 51 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 51 வந்து அவைலபிள் 51 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 51 அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜூனியர் அசிஸ்டன்ட்ல டிகிரி முடிச்சுட்டு சிஓஎஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு டோட்டலா 20 வேக்கண்ட்ல 13 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 7 வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 34 வேக்கண்ட்ல 1 வந்து ஃபில் ஆயிருக்கு. அது 1 வந்து யாருக்கு எங்க ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது ஜிடி ஜென்ஸ் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்திருக்காங்க. மீதி எல்லாமே வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே காமனா இருக்கு. பிசி ஜென்ஸ், பிசி உமன்ஸ், பிசில வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ, ஜிடி ஜெனரல் வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ, உமனுக்கு எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு வேக்கண்ட் 2 வேக்கண்ட் வந்து இன்னமும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல போறவங்க உங்களுக்கு உங்களுடைய பவர்ஃபுல்லான ரோல் வந்து கிடைக்கல அப்படின்னா இதெல்லாம் நீங்க எடுக்கலாம். தாராளமாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 15 வேக்கண்ட்ல 3 வந்து ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து 12 வந்து அவைலபிளா இருக்கு. இதுவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு வேக்கண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 28 வேகன்சிஸ்ல 19 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 9 வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4
இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் இது வந்து ஹிந்து மட்டும் தான் எடுக்க முடியும். முஸ்லீமோ கிறிஸ்டின்ஸோ இதுக்கு வந்து எடுக்க முடியாது. அதுலயுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிசி மட்டும் தான் எடுக்கும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ தான் வந்து எடுக்க முடியும். பிசி எம்ல இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த வெக் போர்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க முஸ்லீம் மட்டும் தான் வந்து எடுக்க முடியும். மீதி யாரும் வந்து எடுக்க முடியாது. அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ரோல்ல வந்து 30 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 26 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 4 வந்து அவைலபிளா இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு 13ஆம் நாள் கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட். ஸோ இதே மாதிரி நீங்க டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிட் வைஸ் நீங்க வியூ பண்ணி பார்க்கணும். அதிக போஸ்டிங் இருக்கக்கூடிய துறைகளா நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிட் வைஸ் இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து நீங்க இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோன் மூலியமாவே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான அப்டேட்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியா உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டிஎன்பிசி எந்த வருஷமும் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த வருஷம் கையில எடுத்திருக்காங்க. டிஎன்பிசி கவுன்சிலிங் வந்து லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் வந்து யாரெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத லைவ் கவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய டிவில இருந்து ஓடும். அந்த டிவியோட ஸ்கிரீன் அப்படியே நம்மளுக்கு யூடியூப் சேனல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது எவ்ரிடே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா காலையில டிஎன்பிசி கவுன்சிலிங் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10 o'clockல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈவினிங் வரைக்கும் நீங்க ஈஸியா வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்கமிங் டேஸ்ல போறவங்க ஸோ டிஎன்பிசி அஃபீஷியல் யூடியூப் சேனலை நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கனாலே உங்களால ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம் முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எத்தனாம் நாள் கவுன்சிலிங் வந்து போக போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.